Hi, good evening friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் எக்ஸல்ல அப்படினா ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஏஜ் கண்டுபிடிக்கிறது அப்படினா என்னன்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படிங்கறப்ப இந்த இடத்துல நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல என்னுடைய ஏஜை கன்வர்ட் பண்ணி எனக்கு கொடுக்கணும் இந்த இயர்ல இருந்து இன்னைய டேட்ல என்னுடைய ஏஜ் என்ன அப்படிங்கறத நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கறப்ப அதுக்கு சின்னதா நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்னு அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அதுக்கு ஒரு டேட்டா ஒன்னு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல எனக்கு ஏஜ் எனக்கு வரணும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம கர்சரை வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். டேட் ஆஃப் பர்த் கொடுக்கறப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மந்த் அதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப மந்த் அடுத்தது டேட்டு அதுக்கப்புறம் தான் இயர் கொடுக்கணும். இந்த ஃபார்முலா அடிப்படையில் சிஸ்டமேட்டிக்ல இந்த ஃபார்முலா அடிப்படையில் நம்ம கொடுத்தாதான் நமக்கு வந்து அக்யூரேட்டா நமக்கு வந்து ஏஜை கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல எனக்கு ஏஜ் வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு இயர் ஃபிராக்ஷன் அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுல நமக்கு ஒரு கண்டிஷன் சொல்லுது பாருங்க, ஸ்டார்ட் டேட்டுங்கிறது எந்த டேட்டுங்கிறத இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க கிளிக் பண்ணா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்துடும். அது D3ங்கிற ரோல காலம்ல. ஓகே, D3 கிளிக் பண்ணியாச்சு. கமா எண்ட் டேட்டுங்கிறது எது வரைக்கும் உள்ள ஏஜ் டேட்டு. எனக்கு இன்னைய டேட் வரைக்கும் வேணும். இன்னைய டேட்டை கால்குலேட் பண்றதுக்கு என்ன கொடுக்குறேன்னா டுடே அப்படின்னு கொடுத்து ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தோம்னா இன்னைய டேட்டை அதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு க்ளோஸ் பிராக்கெட் இங்க ஓபன் பண்ணிருக்க பிராக்கெட்டுக்கு இன்னொரு பிராக்கெட்டை ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு இப்போ என்டர் தட்டினா அப்படின்னா நமக்கு இன்னைய டேட்ல இந்த நேமினுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறது வந்துருது. இந்த 85ல பர்த் ஆயிருக்காங்க. இதுல இன்னைய டேட்ல அவங்களுடைய ஏஜ் என்ன இது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்ல வருது, ஃப்ளோட் வேல்யூஸ்ல வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இது இன்டீஜர் வேல்யூல எனக்கு வேணும், அதாவது ஒரு முழு எண்ணா எனக்கு இதை கன்வெர்ட் பண்ணி வேணும் அப்படிங்கிறப்ப இதை கிளிக் பண்ணிட்டு டைரக்டா ஃபார்முலா பார்ல போய் இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இன்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா இன்டீஜர் கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் கொடுத்து இன்ட்டுக்குள்ள இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணிட்டு என்டர் தட்டுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்துருச்சு இன்டீஜர்ல. இது அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, இது ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் தான். பட் நமக்கு வந்து இது பெரிய லெவல்ல நமக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா, ஓகே, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.